ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்மீடியா. இன்றைக்கி முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் போட்டுக்கலாம். அதை பீட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனில் தான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு 3/4 கப்பு கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். இப்போ பட்டரும் கண்டென்ஸ் மில்க்கு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக வரணும். நெக்ஸ்ட்டு 1.25 கப்பு மைதா, 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக மாற்றணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். நெக்ஸ்ட்டு கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். பட்டர் ஃபுல்லாக தடவிடலாம். மைதா மாவு வச்சு டஸ்டிங் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் மைதா மாவு வெளியில் எடுத்துடலாம். கேக் பேட்டரை கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் உப்பு போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேக் பேன் வச்சிடலாம். இது 20 to 30 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணுங்கள். கேக்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக்கு வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது கேக்கு. கேக் கட் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.